வணக்கம் நண்பர்களே. மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு 38 மாவட்டங்களுக்கும் அரௌண்ட் 2000க்கு மேலே வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதும் சரி, இந்த நோட்டிஃபிகேஷன் சந்தமானு சரி, நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓரளவு நம்ம கிளியர் பண்ணிடலாம் இந்த காணொலியில் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவே பண்ணுறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைனில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா நான் உயர்கல்வி தகுதி இருக்கேன். ஸோ நம்ம 8th குவாலிஃபிகேஷன் அலுவலக உதவிகள் இருக்குது. நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் பிஏ முடிச்சிருக்கேன், நான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன். ஸோ எனக்குலாம் எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர் மனசில் எழுது. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல அப்ளை ஆன்லைனில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஏ அப்ளை பண்ணும்போது, அப்ளை ஆன்லைனில் ஓஏ பண்ணும்போது என்னென்னா 8th மார்க்கோட ஸ்டேட்மெண்ட் கேட்குது. சரிங்களா, 8th ஸ்டாண்டர்டு. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் 8th மட்டும் முடிச்சிருந்தா தான் அது கிடைக்கும். மற்றபடி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ரெக்யூப்மெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு, ஸோ 2 days வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு ரெக்டிஃபை சொல்யூஷன் சொல்கிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு இந்த 8th நம்ம மார்க் ஷீட் கொடுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது அதுக்கு போல் 10th கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. ஸோ நம்ம ரெக்யூப்மெண்ட்ஸில் கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது ஒரு 2 days வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ நேற்று லீவு, சரிங்களா, May 1 எல்லாருக்கும் லீவு. ஸோ இன்றைக்கி நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். சரிங்களா, ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோம்னா, அது ஹையர் குவாலிஃபிகேஷன். ஸோ நம்ம நீங்கள் 8th தான் முடிச்சிருக்கீங்க, ஓகேங்களா, 8th தான் இந்த குவாலிஃபிகேஷன் ஓஏக்கு. எக்ஸாமினர் ஃபெயிலுக்கு பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன். சரிங்களா, அப்போ அவங்க அந்த குவாலிஃபிகேஷனுக்கு டிகிரி படித்தவங்க, அதாவது 37 வயசுக்கு மேலே, 38 வயசுக்கு மேலே, 40 வயசுக்காரங்க அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, உயர்கல்வி தகுதிக்கு அதாவது என்னன்னா வயது வறுமை இல்லைன்னா. ஸோ அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அது கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days டைம் கொடுக்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், யாரும் உடனே போய் அப்ளை பண்ணால் உங்களுக்கு முதல்ல வேலை கிடைச்சி அப்ளை பண்ணாங்க. ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியான கிளாரிட்டி கிடைச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா, ஸோ நிறைய நண்பர்கள் இருக்குன்னு சொல்லி கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று லீவு, ஸோ இன்றைக்கி உங்களுக்கான சரியான தகவலை அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, அதனால் தவறாக நீங்கள் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது எப்பயுமே எல்லோரும் சொல்லுவாங்க, சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம். அந்த சிறப்பான தொடக்கம் என்பது என்னன்னா, நீங்கள் அப்ளை ஆன்லைன் எந்தவித தவறு இல்லாமல் பண்ணுறாதான். சரிங்களா, அதுதான் உங்களுக்கு வேலையை வாங்கி தர்றது கூட. சரிங்களா, அதனால் அதை சரியாக பண்ணுங்கள். ஸோ நமக்கு கடைசி தேதி சரிங்களா 27/5. சரிங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 நாள் கழிச்சு கூட ப்ராப்பராக நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை ஆன்லைன் பண்ணுங்கள். இப்போ தான் அவசரமாக பண்ணுறேன் அப்படின்ட்டு தவறாக பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா ஆதார் கேட்குது. சரிங்களா, நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு ஒரு இதை போயிட்டீங்கன்னா ஒரு ஆதாருக்கு ஒன்று தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ இது தப்பு பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பண்ண முடியாது. சரிங்களா, அதனால் மறுபடியும் வேறு இன்னொரு தடவை அப்ளை பண்ணோன்னா அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் பொறுமையாக நிதானமாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்க, ஸோ இன்னொரு விஷயம் எல்லாரும் கேட்குறது என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் டிகிரி முடிச்சிருக்கேன். சரிங்களா, நான் 8வது தரத்துக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன எடுத்துக்குவாங்களா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க. இல்லை நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன், நான் ஓஏ பண்ணிட்டு அப்ளை பண்ணால் நான் அதிக கல்வி தகுதி நிராகரிச்சிருவாங்களா அப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அவங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ரிட்டன் எக்ஸாம். சரிங்களா, ரிட்டன், ப்ராக்டிக்கல், அப்புறம் இன்டர்வியூ, இந்த 3 தான் பேசுனே தவிர நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் சரி, 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் நீங்கள் அதுக்கு இந்த 3ஐயும் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னா அவங்க பேஸ் பண்ணுவாங்க. தவிர கடந்த 2021 எம்எஸ்சி படித்தவங்களும் போயிருக்காங்க, பிஇ படித்தவங்களும் போயிருக்காங்க, ஏன் எம்பிஎல் படித்தவங்க கூட வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதனால நான் ஹையர் குவாலிஃபிகேஷன் எனக்குலாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு தயக்கத்தோடைய யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ அவங்களுக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்குது. சரிங்களா,
சரிங்களா? சரியான எம்காம் படிச்சவங்க உள்ள போயிருக்காங்க, வெறும் ஆஃபீஸ் வேலைக்கு போயிருக்காங்க, ஏன் வாட்ச்மேன் வேலைக்கு கூட போயிருக்காங்க. அதனால வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் தான் என்னை எடுத்துக்க மாட்டாங்கன்னு கிடையாது. நீங்கள் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, ரிட்டன் எழுத்து தேர்வுலையும் ப்ராக்டிக்கல்லையும் இன்டர்வியூ சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலை போட்டு தருவாங்க தவிர நீங்கள் வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் இந்த வேலை பார்க்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அதனால் வந்து இந்த கேட்டகரியிலையுமே வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் படித்தவங்களும் வேலை பார்க்க தான் செய்கிறாங்க. அதனால் வந்து நான் ஹையராக படிச்சிருக்கேன், நான் எனக்கு அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் தயக்கத்தோடு கேட்குறீங்க. அப்படி நினைக்க வேண்டாம். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து 10ஆம் வகுப்பு தரணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹையர் குவாலிஃபிகேஷன் படித்தவங்க கூட வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியாது. சரிங்களா? அந்த மாதிரி சினாரியெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து இதுக்கு ஒரு காரணமாக காட்டி வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால் ஹையர் குவாலிஃபிகேஷன் படித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பேசுகிற உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எழுத்து தேர்வுலையும் செய்முறை தேர்வுலையும் இன்டர்வியூலையும் இருக்குது. சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது கொஞ்சம் இந்த பாயிண்ட் வந்து உள் வாங்கிக்கோங்க. நான் வந்து டிகிரி முடிச்சிருப்பாங்க, இது வந்து டிகிரி முடித்தா நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி 10th மட்டும் வச்சு அப்ளை பண்ணிடுது. சரிங்களா? 10th மட்டும் அப்ளை பண்ணான்னா இது வந்து எப்போ நீங்கள் மாட்டுவீங்க அப்படின்னா, நீங்கள் டிகிரி படிச்சுப்பீங்க, ஆனால் வந்து இல்லை 10th படித்தா தான் நமக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சி ஒரு சில பேர் தவறாக 10th மட்டும் போட்டு நிப்பாட்டிடுவாங்க. அப்போ எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் டிசி கேட்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். சரிங்களா? மாற்று சான்றிதழ். சரிங்களா? அந்த டிசி வந்து கடைசியாக என்ன படிச்சிட்டீங்களோ அதோட ஒரிஜினல் தான் உங்கள் கையில் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் 10th மட்டும் படிச்சீங்கன்னா 10th டிசி இருக்கும். இல்லை நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரியோட டிசி தான் உங்கள் கையில் இருக்கும். யார் 10th டிசி வந்து ஜெராக்ஸ் தான் வச்சுருப்பீங்க, ஒரிஜினல் இருக்காது. அப்போ ஒரிஜினல் டிசி எப்போ கிடைக்கும்? நீங்கள் 10th முடிச்சிங்கன்னா அதோட டிசியை 11th படிக்கும்போது கொடுத்துருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12th டிசியை வந்து நீங்கள் காலேஜ் படிக்கும்போது காலேஜில் கொடுத்துருப்பீங்க. கடைசியாக என்ன படிப்பு படிக்கிறீங்களோ அதோட டிசி தான் வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால யாருமே வந்து நம்ம 10th மட்டும் போடுவோம், நமக்கு வேலை கிடைக்கும், நம்ம டிகிரி படிச்சதை மறைச்சிருவோம் அப்படின்னு தவறான எண்ணத்தோட அப்ளை பண்ணாதீங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மாட்டிப்பீங்க. நீங்கள் பிஇ படிச்சிங்களா, பிஇ குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? அதனால் வந்து பிஇ படித்தாலும் கிடைக்காதுன்னு கிடையாது, மென்ஷன் பண்ணால் தான் அந்த டிசி நீங்கள் கேட்பாங்க. 10th டிசி யார் கையில் இருக்காது, 12th டிசி வச்சிருக்க மாட்டீங்க. அது வந்து அடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ அது சப்போஸ் வந்து நான் டிகிரி முடிச்சிருக்கேன் ஆனால் டிஸ்கன்டினியூ பண்ணாலும் உங்கள்கிட்ட டிசி இருக்கும். சரிங்களா? டிகிரி வந்து நீங்கள் பாதிலே விட்டுட்டீங்க, ஒரு 2 வருஷம் தான் போகிறீங்க, 3 வருஷம் படிக்கலனாலும் ஆனால் அந்த டிசி உங்கள் கையில் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு சில விஷயத்தைய நீங்கள் உள் வாங்கிக்கோங்க. அப்ளை ஆன்லைன் வந்து உங்களுக்கு சரியாக அப்ளை பண்ணிச்சுன்னா அப்ளை பண்ணிடுங்க. இல்லை பிரச்சனை இருக்குன்னா ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, அங்கே ஃபோன் பண்ணி கேட்டு டவுட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். தவறான பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இது எக்ஸாம் உங்களால் எழுத முடியாமல் போயிடும், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த தவறை மட்டும் யாரும் பண்ண வேண்டாம். அதே போல் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். சரிங்களா? அது மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் ஒவ்வொரு நாள் காலையிலுமே உங்களுக்கான டவுட்ஸ்க்கான வீடியோ தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் வந்து இன்னும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். படிச்சுட்டு அடுத்த நாள் தான் உங்களுக்கு வீடியோ பண்ணேன் எது முக்கியமாக இருக்குன்னு. அதனால் வந்து அப்ளை ஆன்லைனில் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுன்னா ரெக்ரூட்மெண்ட் செல் கால் பண்ணி கேட்டுட்டு டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து 27/5 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் அந்த தவறானமாக பண்ண வேண்டாம், ப்ராப்பராக வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். உங்கள் டவுட்ஸு சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க, அதை நெக்ஸ்ட்டு காணொலியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.